ஹாய் ஆல் சண்டே மார்னிங்கோடைய விலாக் தான் இது. சண்டே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்? கண்டிப்பாக இட்லி மட்டும் இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கும் இட்லியான்னு கேட்பாங்க. அதனால சரி பூரி செய்யலாம் டிசைட் பண்ணிவிட்டு அன்றைக்கி பூரி தான் என் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பல்லியா செஞ்சேங்க. எங்கள் ஊர்லலாம் உருளைக்கிழங்கு பல்லியான்னு தான் சொல்லுவோம். இங்கெல்லாம் உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்கிறாங்க. எனக்கு பூரி ஒரு ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னே சொல்லுவேங்க. நான் ஊருக்கு போனால் என் சிஸ்டர் ஃபஸ்ட்டு டேவே எனக்காக பூரி பல்லியா தான் செய்வாங்க. இல்லை பூரி சன்னா எதுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்தளவுக்கு பூரினா பிடிக்குங்க. அன்றைக்கி மார்னிங் இப்படி தான் போச்சு. சரி மதியம் லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது என் ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வந்தாருங்க. சரி இப்போ செய்ய முடியாதுன்னு முதல்ல அலசி வச்சிடலாம், பொறுமையாக செஞ்சுக்கலான்னு. நாளைக்கு எப்படியும் ஸ்கூல் ஸ்டார்ட்டுங்க. ஸ்கூல் வேலைலாம் ஏகப்பட்டது இருக்குது. பசங்களது எல்லாமே தேடி வைக்கணும்னு. இந்த வாட்டி சின்னவருக்கும் லஞ்ச் இருக்கிறதுனால லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாம் தேடி தேடி வாஷ் பண்ணி எல்லாம் காய வச்சாச்சுங்க. இது ஆஃப் டே இதுக்கே போயிடுச்சுங்க இன்றைக்கி. எப்போவுமே ஒரு ப்ரீ பிளான்டாக இருந்தோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்